தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சான குஸ்கோ இவ்வாண்டு ஜனவரி முதல் மே வரை ஏற்பாடு செய்த பல்வேறு திட்டங்கள் வாயிலாக 8466 இந்திய தொழில் முனைவோர் பயனடைந்துள்ளனர். இந்திய பெண் தொழில் முனைவோரின் கரங்களை வலுப்படுத்தும் பெண் திட்டம், பேங்க் ராக்யாட்டின் பிரீஃப் ஆய் கடனுதவி திட்டம், ஸ்பூமி கோஸ்பி கடனுதவி திட்டம் உள்ளிட்டவை அவற்றில் அடங்கும். இந்திய தொழில் முனைவோரின் மேம்பாட்டை ஊக்குவிக்கும் மடானி அரசாங்கத்தின் கடப்பாட்டை இத்திட்டங்கள் பிரதிபலிப்பதாக துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் கூறினார். நாட்டின் பொருளாதார மேம்பாட்டின் அனுகூலங்களை பெறுவதில் இந்தியர்கள் கைவிடப்படுவதில்லை என்பதையும் இது நிரூபிக்கிறது. சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் மேம்பாட்டு வங்கியான SME பேங்கின் கீழ் வணிகம் கடனுதவி திட்டத்தின் காசோலை வழங்கும் நிகழ்வில் பேசிய பிறகு ரமணன் அவ்வாறு கூறினார். இந்த வணிகம் திட்டத்திற்கு SME பேங்க் 50 மில்லியன் ரிங்கெட் நிதியை ஒதுக்கியுள்ளது. இயந்திரங்கள், வர்த்தக வாகனங்கள், தொழில் முதலீடு ஆகியவற்றுக்கு 1 லட்சம் முதல் 3 லட்சம் ரிங்கெட் வரையில் இத்திட்டத்தில் கடனுதவி வழங்கப்படுகிறது. அசல் நிதி ஒதுக்கீடு 50 மில்லியன் ரிங்கெட் தான் என்றாலும் வணிகம் திட்டத்திற்கு கிடைத்து வரும் மகத்தான ஆதரவை தொடர்ந்து SME பேங்க் உண்மையில் 140 மில்லியன் ரிங்கெட்டை அங்கீகரித்துள்ளது. பெரிய கடன் கேட்டு விண்ணப்பித்தவர்களை SME பேங்கின் மற்ற கடனுதவி திட்டங்களின் கீழ் வைத்ததன் மூலம் இது சாத்தியமானதாக ரமணன் கூறினார். நேற்றைய நிகழ்வில் முதல் குழுவினராக 20 இந்திய தொழில் முனைவோர் மொத்தம் 2 மில்லியன் ரிங்கெட் கடனுதவிக்கான காசோலைகளை பெற்றுக்கொண்டனர். சைபர் ஜெயா பல்கலைக்கழக மாணவி ஒருவரது படுகொலையில் 3 சந்தேக நபர்கள் கைதாகியுள்ளனர். அவர்களில் ஒருவர் ஆண், 2 பெண்கள் ஆவர். 19 முதல் 20 வயதுக்குட்பட்ட அம்மூவரும் கொல்லப்பட்ட மாணவிக்கு அறிமுகமானவர்கள் என நம்பப்படுகிறது. நேற்று காலை 9 மணி தொடக்கம் இன்று விடியற்காலை 2 மணி வரை ஜோஹர் பாரு நெகிரி செம்பிலான் கமுன்சேவில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனைகளில் மூவரும் கைது செய்யப்பட்டனர். செப்பாங் போலீஸ் தலைவர் துணை ஆணையர் நோரிசா பஹாமான் அதனை உறுதிப்படுத்தினார். விசாரணைக்கு தடுத்து வைக்கப்பட ஏதுவாக இன்று காலை செப்பாங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் அவர்கள் முன்னிலைப்படுத்தப்படுவர். 20 வயது மனிஷா பிரீத் கௌர் அகாரா கடந்த செவ்வாய்க்கிழமை மாணவர் குடியிருப்பில் இறந்து கிடந்தார். ஹாய் மக்களே, ஏயான் பிக் குலுவாங் ஜோருக்கு வரோம். GM இந்தியன்ஸ் பெருமிடன் வழங்கும் ஜோர் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு 25 இருந்து 29 ஜூன் வரைக்கும் டேட்டை பிளாக் பண்ணிக்கங்க. தரமான பொருட்கள் நியாயமான விலையில வெட்டிங் கலெக்ஷன்ஸ், சாரீஸ், குர்தா, குர்தீஸ், இமிடேஷன் ஜுவல்லரி, டேட்டோ ஆர்டிஸ்ட் அனைத்தும் ஒரே இடத்தில் 80% வரை டிஸ்கவுண்ட். ஃபுட் ஃபெஸ்டிவல்ல சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், பிரியாணி என 100க்கும் அதிகமான உணவுகள் ஏயான் பிக் குலுவாங் ஜோர்ல. Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my தனது மாணவர் குடியிருப்பொன்றில் 20 வயது மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அடுத்து பாதுகாப்பு அம்சங்களை பலப்படுத்த சைபர் ஜெயா பல்கலைக்கழகம் உறுதியளித்துள்ளது. நடப்பிலுள்ள பாதுகாப்பு SOP நடைமுறைகளை மறு ஆய்வு செய்ய பாதுகாப்பு நிபுணர்களுடன் அணுக்கமாக ஒத்துழைத்து வருவதாக நேற்று வெளியிட்ட அறிக்கையில் பல்கலைக்கழக நிர்வாகம் கூறியது. மாணவர்கள், அவர்களின் பெற்றோர் மற்றும் சுற்றத்தாரின் பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம் என்றும் அது தெரிவித்தது. இவ்வேளையில் மாணவியின் மரணம் தொடர்பான போலீஸ் விசாரணைக்கும் பல்கலைக்கழகம் ஒத்துழைத்து வருகிறது. மனிஷா பிரீத் கௌர் அகாரா எனும் அம்மாணவி செவ்வாய்க்கிழமை காலை இறந்து கிடக்க கண்டெடுக்கப்பட்டார். தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு அவர் உயிரிழந்ததை செப்பாங் போலீஸ் உறுதிப்படுத்தியது. எனினும் பரவலாக கூறப்பட்டது போல் அவர் கற்பழிக்கப்படவில்லை என்றும் போலீஸ் தெளிவுபடுத்தியது. எனினும் சம்பவ இடத்தில் அம்மாணவியின் மடிக்கணினி, கைபேசி, ATM வங்கி அட்டைகள், ரொக்கம் உள்ளிட்ட உடைமைகள் காணாமல் போயிருக்கின்றன. மாணவியின் மரணத்துக்கு பிறகு அவரின் ATM அட்டையை பயன்படுத்தி பலமுறை பணம் மீட்கப்பட்டுள்ளதையும் போலீஸ் கண்டறிந்துள்ளது. மாணவி கொல்லப்பட்ட சம்பவம் பல்கலைக்கழக மாணவர் தங்கும் விடுதிகள் அல்லது குடியிருப்புகளின் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் மத்தியில் கேள்வியையும் அச்சத்தையும் எழுப்பியுள்ளது.
நேற்று கிளேர்மேரி LRT நிலையம் அருகே உள்ள வாகன நிறுத்தும் இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்களை கனரக வாகனம் ஒன்று மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் குறித்து போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் என்று ஷாலாம் காவல்துறை தலைவர் இக்பால் இப்ராஹிம் கூறியுள்ளார். ஓட்டுநர்கள் LRT நிலையத்திற்கு அருகில் தங்களது வாகனங்களை நிறுத்தி வைத்துவிட்டு வேலைக்கு சென்ற நிலையில் பின்னர் அவர்கள் திரும்பி வந்து பார்த்தபோது அவர்களின் கார்கள் லாரியால் மோதியதை கண்டறிந்துள்ளனர் என்று மேலும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக ஷாலாம் காவல்துறைக்கு 7 புகார்கள் கிடைத்துள்ளதாகவும் இவ்வழக்கை சாலை போக்குவரத்து விதிமீறல் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் அறியப்படுகின்றது. இந்நிலையில் கனரக வாகனங்கள் கவனக்குறைவாகவோ அல்லது அலட்சியமாகவோ வாகனம் ஓட்டுவது சமீப காலமாக அதிகரித்து வரும் நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக தகவல் தெரிந்த பொதுமக்கள் உடனடியாக காவல் நிலையத்தை அணுக வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். நியாயமான விலையில் 39 ரிங்கிட் மதிப்புடைய குர்தீஸ் 1 ரிங்கிட்டுக்கு மட்டும். கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் லக்ஷ்மிதா வாக் புட்டிக்கில் ஃபர்ஸ்ட் மெகா சேல் 27, 28, 29 ஜூன் லாட் G19 ஏஆன் மால் புக்கிட் ராஜா கிளைங்கில் சாரி, குர்தீஸ், லெங்கா, மேன் ஷர்ட், வெயிட்டி, இமிடேஷன் ஜுவல்லரி நியாயமான விலையில் 39 ரிங்கிட் மதிப்புடைய குர்தீஸ் 1 ரிங்கிட்டுக்கு மட்டும். 59 ரிங்கிட் குர்தீஸ் 9 ரிங்கிட்டுக்கு மட்டும். 200 ரிங்கிட் மதிப்புடைய சாரீஸ் 29 ரிங்கிட்டுக்கு மட்டும். இது சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மேலும் விவரங்களுக்கு லக்ஷ்மிதா வாக் புட்டிக் சோஷியல் மீடியா பேஜை நாடுங்கள். இந்தியாவின் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 வரை ஏற்றி சென்ற க்ரூ டிராகன் விண்கலம் 28 மணி நேர பயணங்களுக்கு பிறகு ISS எனப்படும் அனைத்துலக விண்வெளி நிலையத்தை வெற்றிகரமாக சென்றடைந்துள்ளது. இதையடுத்து விண்வெளி நிலையத்தில் மிதக்கும் முதல் இந்திய பிரஜையாக சுபான்ஷு வரலாறு படைத்துள்ளார். இந்தியாவின் விண்வெளி ஆய்வு கனவில் இது ஒரு புதிய அத்தியாயமாகும். சுபான்ஷு உள்ளிட்ட 4 வரையும் ஏற்கனவே அங்குள்ள 7 விண்வெளி வீரர்கள் கட்டி அணைத்தும் குளிர்பானங்கள் கொடுத்தும் வரவேற்றனர். பின்னர் உரையாற்றிய சுபான்ஷு இந்த விண்வெளி பயணம் ஒரு புதிய அனுபவம் என்பதோடு அங்கிருந்து பூமியை பார்க்க கிடைத்த வாய்ப்பு ஒரு பாக்கியம் என்றார். அடுத்த 14 நாட்கள் தமக்கு மிகுந்த ஆச்சரியம் நிறைந்த நாட்களாக இருக்கும் என்றும் அவர் வருணித்தார். Thrilled to be here with my fellow astronauts, as Peggy said, 1 veteran and 3 rookies, and wow, what a ride it was. Frankly, when I was sitting in the capsule in Grace yesterday on the launch pad, my only thought in my mind was that let's just go. After 30 days of quarantine, it was a feeling that I just wanted to go. The excitement and all was, probably far away. It was just the feeling that let's just leave here. But when the ride started, it was something like you getting pushed back into the seat. It was an amazing ride. And then suddenly, nothing. Everything silenced, and you were just floating. You unbuckle, and you were just floating in the silence of vacuum. It was an amazing feeling. I wanted to take this opportunity to thank everyone who has been a part of this. I understand that this is not a personal accomplishment. It is a collective achievement of each and every one of you who has been a part of this journey, and to make this possible, I really want to thank each one of you. அமெரிக்காவின் எக்ஸியோம் ஸ்பேஸ் தனியார் நிறுவனத்தின் எக்ஸியோம் 4 திட்டத்தின் கீழ் சுபான்ஷு சுக்லாவுடன் அமெரிக்கா, போலந்து, ஹங்கேரி நாட்டு விண்வெளி வீரர்கள் ISS சென்றடைந்துள்ளனர். விண்வெளியில் அவர்கள் 60 பரிசோதனைகளை செய்யவிருக்கின்றனர். அவற்றில் 7 ஆய்வுகளுக்கு சுபான்ஷு தலைமையேற்கிறார். ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்க வான்படை நடத்திய தாக்குதல்களின் சேதங்கள் மற்றும் தாக்கம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிகைப்படுத்தி பேசுகிறார். ஈரானிய உச்ச தலைவர் அயத்தொலா அலி கமேனி அவ்வாறு குற்றம் சாட்டியுள்ளார். அத்தாக்குதலுக்கு பிறகு முதன் முறையாக நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சி மூலம் உரையாற்றிய போது அயத்தொலா அதனை தெரிவித்தார். எங்களின் அணுசக்தி நிலையங்களை அழித்துவிட்டதாக அமெரிக்கா பீற்றி வருகிறது.
ஆனால் அவர்கள் சிறிய நாடான எங்களிடம் நன்றாக வாங்கி கட்டிக் கொண்டார்கள் என்பதே உண்மையென அயத்துல்லா கூறிக்கொண்டார். இஸ்ரேலுக்கு எதிரான போரில் ஈரான் வெற்றி பெற்றதாக பெருமிதம் தெரிவித்த அயத்துல்லா அமெரிக்காவிடம் அடிபணியும் பேச்சுக்கே இடமில்லை என்றார். இஸ்ரேல் ஈரான் இடையிலான 12 நாள் போர் முடிவுக்கு வந்த 2வது நாளில் அயத்துல்லா தோன்றி உரையாற்றியுள்ளார். கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தான் கொடுப்பாங்க. சீரீஸ் ஆஃப் ஷாப்பிங் எக்ஸ்போவில் அடுத்து வர்றது சுபாங் ஜயா. கெட் ரெடி 2 இருந்து 6 ஜூலை வரைக்கும் ஏயோன் பிக் சுபாங் ஜயா ஸ்லாங்கோர்ல 100 விதமான ஃபுட் இருக்கு. ஃபுட் ஃபெஸ்டிவல்ல குளு குளு ஏசில லஞ்ச் டின்னரை இங்கே ஃபைண்ட் அண்ட் பண்ணலாம். லட்சக்கணக்கான சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், லெஹங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், ஹோம் டெக்கோ, டிவைன் ஐட்டம்ஸ் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். The best part is 80% வரை டிஸ்கவுண்ட். Get ready for mega shopping expo. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.